ஹாய் மக்களே, வெல்கம் டு சாலன்ஸ் குக்கிங் அண்ட் பேக்கிங். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு காராமணி காய் பொரியல் செய்ய போகிறோம். இது ஒரு ஸ்டிர் ஃப்ரை மாதிரி செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு, கடுகு வெடித்ததும் ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், 4 பல்லு பூண்டை உரித்து இது மாதிரி பொடியாக வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு நல்ல வாசனை கொடுக்கும். கருவேப்பிலை, ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ காராமணியை வெட்டி வச்சுருக்கேன். 1/4 கிலோ காராமணிக்காய், இதை சேர்த்துக்கலாம். இதில் காய்க்கு தேவையான உப்பு, காரத்துக்கு ஒரே 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், நல்லா கிண்டி விட்டாச்சு. இப்போ இந்த காய் வேகிறதுக்கு லைட்டாக கொஞ்சமாக தண்ணி மட்டும் தெளிச்சுக்கலாம். ஊற்றிடாதீங்க, இப்போ காய் சொதசொதன்னு ஆகிடும். தேவையான அளவு தெளித்து மட்டும் விட்டுக்கலாம். தண்ணி தெளிச்சுட்டேன். பார்த்திங்கன்னா அப்படியே சொதசொதன்னு இருக்காது, கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம். காய் சூப்பராக வெந்துடும். காய் நல்லா வெந்துருச்சு. தண்ணி தெளித்து ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு அப்படியே மூடி வச்சுட்டேன். இப்போ நல்லா வெந்துருச்சு. இதை நல்லா கிண்டி விட்டு நல்லா ட்ரை ஆக்கிக்கணும், தண்ணி இல்லாமல். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ சூப்பரான காராமணி பொரியல் ஒரு காராமணி ஸ்டிர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.